ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையின்படி என்னென்ன விதமான மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற அந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவங்க நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே சளிப்புட்டுபவர்கள் என்றும் இவங்க கிட்ட மாட்டிக்கொண்டால் தொணத்தொணன்னு பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயங்களுமே முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க அதிகம் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்னாடி எல்லா கோணத்தில் இருந்தும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே அவங்க செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்க மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் கிடையாது. ஆனால் அவர்களால் முடிந்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக்கொள்வார்கள். மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற முனைப்பு, பிரச்சனைகளை அவர்களை சரி செய்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டிருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரங்க விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாக தான் இருக்கும். அவர்களுடைய அன்பான பக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை முழுக்க நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு சண்டை சச்சரவுமே இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசிக்காரங்க அரைகுறை அறிவோடு இருப்பார்கள். ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. சில சமயத்தில் இவங்க நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆவணமாக கூட இருக்கும். ஆனால் அவர்களால் அதை தவிர்க்க முடியாது. ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அவங்களுடைய மூளை சின்ன சின்ன விஷயத்தை கூட விவரமாக ஆராயும். எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்கள் இருந்தாலும் ஒரு செயலை திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளுமே அவர்களுக்கு தெரியும். அவங்க மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க. நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி உங்களை சிக்கலில் இருந்து விடுவித்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசிக்காரங்க திட்டமிடாமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களை சம்மதிக்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அது சரிதானா அப்படின்னு தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பாங்களாம். இவங்க தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க. என்றாலும் கூட அவர்களுடைய மதிப்பீடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும். இறுதியில் அவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது. ஏன் அப்படின்னா எதுவெல்லாம் தவறாக முடியலாம் என்பதை கூட அவர்கள் முன்னதாக விரிவாக அலசி ஆராய்ந்து திட்டம் போடுவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும், என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன்.
இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரியான நிகழ்வை தரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தேவையான செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இடமில்லை. அதாவது தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. பிறருக்கு கொடுத்து வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நலன் சிறிய அளவில் பாதிக்கப்படக்கூடும். திருமண முயற்சிகள் சற்று இழுபறியாகி பின்னர் சாதகமாக முடியும். அதனால் பயந்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போவது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதிகாரிகளால் காரியங்களில் அனுகூலங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிப்பதால் சோர்வு ஏற்படும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் கனிந்து வரும். அதிகாரிகளும் சக ஊழியர்களும் அனுசரணையாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அதனால் பயப்படாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்ததை விடவும் லாபங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கூடுதலாக கிடைக்கும். பணியாட்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை அப்படிங்கிறது நீங்கள் போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாககரமான நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும். செலவுகளை சமாளிக்க தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடியதாக இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 16, 18. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சில இடத்துல வேலை அப்படிங்கிறது சுலபமாக இருக்கும், சில இடத்துல போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா சிக்கல்கள் வரலாம். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். தொழிலில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகளில் திருப்திகரமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். பதவி மாற்றம், சம்பள அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் லாபம் பெருகி பொருளாதார வரவு அதிகரிக்கும். தொழிலை மேம்படுத்த சரியான நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது. பிள்ளைகளால் சில நன்மைகள் வரப்போகுது. பெரியவர்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபலங்களின் ஆதரவு கிடைத்து சந்தோஷம் பார்ப்பீங்க. புதிய முதலீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடுகளில் வெற்றிகரமாக இறங்கலாம். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி காரணமாக நன்மை தீமை கலந்த பலன்களையும் உங்களுக்கு கிடைக்கும். ராகு 6ல் இருப்பதால் மறைமுக எதிரிகள் நண்பர்களாக கூட மாறுவாங்க. மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவர்களின் ஆசையும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை நம்ம கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.